Hello students, welcome to Tanglishwadi channel. நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். NIS lesson number 7 பெயிண்டிங்கில் இப்போ கியூபிசம், சர்லிசம் அண்ட் அப்ட்ராக்ட் ஆர்ட் இந்த மூணை பற்றி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். Cubism is a style of painting and sculpture that began in Paris in about 1907. It was the most important trend at the beginning of 20th century. Cézanne was the pioneer of Cubism. He said everything in nature must be treated as a cylinder or sphere. The important artists included Picasso, Barbic and Leger. ஸோ என்ன சொன்னோன்னா கியூபிசம்ங்கிறது ஒரு ஸ்டைலு. அதில் என்னென்ன இருக்குன்னாக்கா பெயிண்டிங்கும் இருக்கும், ஸ்கல்ப்சரும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது 1907 பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த கியூபிசம்ங்கிறது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னக்கா 20th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னாக்கா செசான் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூபிசமில் பயனியராக இருந்தார். பயனியர்னால் ஃபஸ்ட்டாக இருந்தார்னு அர்த்தம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் செசான்ங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டு, சரிங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டர் ஷேப்பு இல்லாட்டி ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இவர் செஞ்ச ஒரு சில பெயிண்டிங்ஸ் எதுனாக்கா பிகாசோ, பராக் அண்ட் லெகர் அப்படிங்கிறாங்க. They particularly chose subjects like still life, landscape and portraits, and the motifs in their work were broken up into small parts. The aim was to give importance on the construction but not to the emotions. The purpose was presenting the form, not richness of color in terms of geometric shapes. Forms became increasingly abstract and generalized. By 1920, this art movement came to an end. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூபிசமில் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுனாக்கா, அவங்க மெயினாக எமோஷன்ஸ்க்கு அந்த பெயிண்டிங் ஆகட்டும், ஸ்கல்ப்சர் ஆகட்டும், அதில் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அதை செஞ்சு முடிக்கணுங்கிறது அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிச்னஸ்ஸான கலரோ இல்லை ஜியாமெட்ரிக்கான ஷேப்போ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1920 இந்த விஷயம் அப்படியே எண்டுக்கு வந்துடுச்சு. இந்த கியூபிசம்ங்கிற விஷயம் எண்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். இந்த செஷனில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆன்லைன் கிளாஸுக்கு tanglishwadi@gmail.com மெயில் அனுப்பிச்சுடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க.